வணக்கம். எடுரைஸ் குளோபல் சார்பா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ், ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் டிப்ஸ் அதுக்கு வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எடுரைஸ் குளோபல் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு எக்ஸைட்டிங்கான லெசன் உங்களுக்காக காத்திருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்தோட தலைப்பு பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இது 6வது புத்தகத்துடைய முதல் டேர்ம்ல இருக்கிற முதல் பாடம் புவியியல் பகுதியில சமூக அறிவியல் புத்தகத்துல இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். இதுல வந்து நம்ம பேரண்டத்தை பத்தியும் மற்றும் சூரிய குடும்பத்தை பற்றியும் நம்ம குயிக்கா வந்து கத்துக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குறது எடுரைஸ் குளோபல். ஓகே, இன்னைய வகுப்புடைய எளிமையா இதோடைய நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். முதல்ல வந்து நம்ம வந்து புவி உருவானதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். எப்படி இந்த பூமி வந்து உருவாச்சு, எப்படி வந்து இது வந்து எல்லாமே தொடங்குச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இரண்டாவதா வந்து சூரிய குடும்பத்தில் காணப்படும் விண் பொருட்களின் வேறுபாடுகளை அறிதல். அதாவது நிறைய விண் பொருட்கள் வந்து நம்ம வானத்துல வந்து இருக்கு, கரெக்டுங்களா? அது எல்லாத்தையும் அதோட வேறுபாடுகள்லாம் என்ன, அது ஒன்னொன்னு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மூணாவதா வந்து புவியின் இயக்கங்களை புரிஞ்சுக்க போறோம். அதாவது வந்து புவி வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில வந்து இயங்குது, அது எந்த வகையில இயங்குது, அதனால என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். நான்காவதா புவி இயக்கத்தின் விளைவுகளையும் அவற்றிற்கு இடையேயான தொடர்பினையும் கற்க போறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பும் இருக்கு. நம்ம அந்த உயிர் வாழ்றதுக்கும் இந்த பூமி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்புல இருக்கிறதுக்கும் அதோட இயக்கத்துக்கும் எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அது என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். நம்ம உடனடியாக அந்த வகுப்புக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு வகுப்ப எப்பவும் போல நான் ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு சின்னதா வந்து ஒரு 2 ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க. முதல் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய முகவரி என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது ஆங்கிலத்துல வந்து அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்றத வந்து நீங்க நோட் பண்ணுங்க. நீங்க இந்த பார்த்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய பேப்பர்ல அதை உங்களுடைய முகவரி எழுதலாம். இல்ல உங்களுக்கு முகவரி தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு பாஸ் பண்ணிட்டு போய் உங்க பெற்றோர்களையோ இல்ல உங்க அக்கா அண்ணா யாரோ அவங்க கிட்டயோ போயிட்டு நீங்க வந்து உங்க முகவரி என்னன்னு கேட்டு எழுதிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா முகவரியை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், கரெக்டுங்களா? ஸோ இரண்டாவதான கேள்வி என்னன்னா, பூமியின் தோற்றம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதை பத்தி கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நீங்க உங்க இது எழுதுறதுக்கான டைம் கொடுக்க போறேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ மேல பிரஸ் பண்ணீங்கன்னா இது பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த பேப்பர்ல எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் தொடங்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்க பாஸ் பண்ணிட்டு திரும்ப எழுதிட்டு தொடங்குறீங்க அப்படின்னு நம்புறேன். உங்களுடைய முகவரி அப்படின்னு நீங்க கேட்ட உடனே வந்து என்ன சொல்லுவாங்க உங்க வீட்டுல? டிப்பிக்கலா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய வீட்டு எண், சரிங்களா? அதாவது வந்து 68 இல்ல 65 ஏதாவது ஒரு வீட்டு எண் சொல்லியிருப்பாங்க. ஒரு தெரு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வகையா பார்க்கலாமா? நான் சொல்றதுக்கு பதிலா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வகையில உங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எந்த இடத்துக்கு போகலாம்? ஓகே, இமேஜின் நம்ம வந்து இப்போ ரங்கநாதன் தெருவுக்கு போக போறோம். ரங்கநாதன் தெரு ரொம்ப பாப்புலரான இடம். நம்ம டிவில பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்ல நிறைய இடத்துல வந்து ரங்கநாதன் தெரு சொல்லுவாங்கல்ல. அங்க நீங்க போயிருக்கீங்களா? அங்க போயிருந்தீங்கன்னா சூப்பர். அங்க போகலைன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம அங்கதான் போக போறோம். ஸோ இப்போ நான் ரங்கநாதன் தெரு அப்படின்றத வந்து இந்த கூகுள் எர்த்ல வந்து சர்ச் பண்றேன். ஸோ இப்போ இது வந்து நம்ம ரங்கநாதன் தெருவுக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இமேஜின் பண்ணிப்போம். ரங்கநாதன் தெருவில் நீங்க ஒரு வீட்டில் இருக்கீங்க, சரிங்களா? யாரும் இருக்க முடியாது, ஏன்னா அது ஃபுல்லாக வந்து கடை தான். பட் நம்ம இமேஜினேஷனுக்கு, சரிங்களா? ஸோ இதான் ரங்கநாதன் தெரு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இருக்கீங்க வச்சுக்கோங்க. ஸோ அந்த வீட்டு நம்பர் முதல்ல இருக்கும். ரெண்டாவது என்ன இருக்கும்? ரங்கநாதன் தெருன்னு எழுதுவீங்க. மூணாவது என்ன எழுதுவீங்க? கொஞ்சம் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா டி நகர் அப்படின்னு வந்து காட்டுது, கரெக்டுங்களா? ஸோ டி நகர் அப்படின்றத நீங்க எழுதுவீங்க. தியாகராய நகர் அப்படின்றத எழுதுவீங்க, கரெக்டுங்களா? இன்னும் கொஞ்சம் நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா, ஓகே, நம்ம இந்த மேப்பை வந்து கொஞ்சம் நேர்படுத்திக்கலாமா? இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா சென்னை அப்படின்னு எழுதுவோம், கரெக்டுங்களா? அதாவது அடுத்து நம்மளோட சிட்டி பேர். ஸோ சிட்டி பேர் எழுதினாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து நம்ம என்ன எழுதுவோம்? தமிழ்நாடு அப்படின்னு எழுதுவோம், கரெக்டா? இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா அதுக்கு அடுத்த வார்த்தை நம்ம என்ன எழுதுவோம்? இந்தியா அப்படின்னு எழுதுவோம். இன்னும் கொஞ்சம் நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா இதெல்லாம் மொத்தமும் சேர்ந்தது ஆசிய பெருங்கண்டம், கரெக்டா? ஏசியன் கான்டினென்ட். இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா இது வந்து ஒரு பிளானட் எர்த், கரெக்டா? பூமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இதுக்கு மேல என்ன இருக்கு? இந்த பூமிக்கு மேல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த பாடத்துல கத்துக்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஸோ இதான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அட்ரஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுதான் உங்களுடைய உண்மையான முகவரி,
கரெக்ட்டுங்களா? நம்மளுக்கு வந்து மொத்தமா ஒரு 4 லைன் தான் சொல்றாங்க. பட் இதான் நம்மளோட உண்மையான முகவரி. உங்க வீடு, உங்க வீட்டோட நம்பர், அதுக்கப்புறம் உங்க தெரு, உங்களுடைய நகரம், உங்க மாவட்டம், உங்க மாநிலம், உங்களோட நாடு, உங்களுடைய கிரகம் புவி. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதுக்கு மேல போனீங்கன்னா உங்களுடைய சூரிய குடும்பம், உங்களோட அண்டம், உங்களோட பேரண்டம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து உங்களுடைய முகவரி. பட் ஆனா நம்ம 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 பூமிக்குள்ளேயே வந்து ஒரு இடத்துக்கு வந்து பார்சல் அனுப்பிக்கிட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம பூமி அதுக்கு மேல போறது இல்ல. இமேஜின் நம்ம ஒரு எதிர்காலத்துல விண்வெளியில பல பேரோட ஐ மீன் உரையாடுறோம் அப்படின்னா நம்ம இப்படிதான் நம்ம அட்ரஸை வந்து எழுதும். சரிங்களா? ஓகே. ஸோ அண்டம் அப்படின்னு சொல்றீங்க. இது என்ன இது அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அண்டம் அப்படின்றது வந்து ஒரு பெரு வெடிப்பு. அதாவது வந்து பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷ்ல. அதாவது வந்து இதுதான் வந்து அண்டம் உருவான விதத்தை பத்தி அவங்க சொல்ற ஒரு அசம்ஷன். அதாவது வந்து நிறைய கோட்பாடுகள் இருக்கு. இந்த வகையில் உருவாகி இருக்கலாம், இப்படி உருவாகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரு வெடிப்பு அப்படின்றது ஒரு பிக் பேங் ஒரு நடந்தது மூலமா இந்த அண்டமே வந்து உருவாச்சு. அது தொடர்ந்து வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அண்டத்தை பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அண்டவியல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது வந்து ஒரு நீங்க ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு இதை பத்தி நீங்க நிறைய படிக்கலாம். ஸோ இந்த பெருவெடிப்பு காரணம் மேலும் என்னென்ன கோட்பாடுகள் சொல்றாங்க அப்படின்றத வந்து நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கூட சொல்லுங்க, நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்ததா வந்து நம்ம அண்டத்தை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விண்மீன் திரள் மண்டலம். அதாவது என்னன்னா ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பாகும். ஸோ நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. நம்ம சூரியன் இருக்குல்ல, அது கூட ஒரு நட்சத்திரம் தான். இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் வந்து ஈர்ப்பு விசையால வந்து ஒன்றா வந்து இணைஞ்சிருக்கிறதுக்கு பேர் தான் விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த விதமான நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அளக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம யூஸ்வலா வந்து நம்ம ஸ்கேல் பயன்படுத்தும். நம்ம இந்த ஸ்கேல் வந்து பயன்படுத்தி நம்ம நம்மளோட வீட்டை அளக்கலாம், நம்ம ஹைட் அளக்கலாம், நம்மளோட உயரத்தை அளக்கலாம். கரெக்டுங்களா? ஆனா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா ஒரு அண்டம் அப்படின்றது, ஒரு விண்மீன் திரள் மண்டலம் அப்படிங்கிறது. ஸோ அதை அளக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துற அலகு என்ன அப்படின்னா ஓர் ஒளியாண்டு. சரிங்களா? ஸோ ஒரு ஒளியாண்டு என்பது ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். எவ்வளவு தூரம் வந்து ஒளி வந்து லைட் வந்து பயணிக்குது அப்படின்றது. ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். ஸோ ஒரு வினாடிக்கு அது வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் போகும் ஒளி அப்படிங்கிறது. ஒரு வருஷத்துல எவ்வளவு தூரம் போகுது அப்படின்றது தான் நம்ம வந்து ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அண்டமும் வந்து பல மடங்கு ஒளியாண்டுகள் தள்ளி தான் வந்து இருக்கு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இது. நீங்க அதை பத்தி வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சூரிய குடும்பம். ஸோ நம்ம அண்டத்தை பத்தி பார்த்தாச்சு, விண்மீன் திரள் மண்டலம் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம சூரிய குடும்பத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ தோராயமா என்ன சொல்றாங்கன்னா 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸ் அதாவது அண்டம் வந்து தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிக் பேங் தியரி மூலமா இல்ல மற்ற கோட்பாடுகள் மூலமா. சரிங்களா? ஆனா 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சூரிய குடும்பம் அப்படின்றது உருவாயிருக்கு. இந்த சூரிய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சூரியன் தான் வந்து நடுவுல இருக்கு. கரெக்டா? அதான் வந்து சென்டர். அதை சுற்றி வந்து இந்த 8 கோள்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இதோட பல விதமான விண்போட்களும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதையும் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். பட் இந்த இவையெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து நம்ம சூரிய குடும்பம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இதை பத்தி நிறைய கேள்விகள் இருந்தது. அதாவது வந்து ஆரம்ப காலத்திலேயே வந்து விண்வெளியில வந்து எது வந்து நடுவுல இருக்க பொருள் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. சில பேர் வந்து பூமின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரி அப்படின்றது மூலமா வந்து சூரியன் தான் நடுவுல இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடியே சிறுபா நாற்றுப்படை அப்படின்ற ஒரு தமிழ் சங்க இலக்கியத்துல சூரியன் தான் நடுவுல இருக்கு அப்படின்றத வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, சங்க இலக்கியங்கள்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ராக்சிமேட்டா வந்து உருவானது. ஸோ அப்பயே வந்து சொல்லிட்டாங்க. அதாவது இந்த செய்யுள் என்ன சொல்றாங்கன்னா வாழ்நிற விசும்பின் கோள்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. அதாவது வந்து நம்ம ஞாயிறு அப்படின்றது வந்து சண்டேன்னு சொல்லுவோம். சன். கரெக்டுங்களா? ஸோ சன் அப்படின்றது தான் வந்து எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்கு, அதாவது நடுவுல இருக்கு அப்படின்றத வந்து சிறுபா நாற்றுப்படையில வந்து லைக் சங்க இலக்கியத்திலே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கோள்களை பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதை பத்திலாம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பகுதியில. சூரியன் அதாவது வந்து சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான்பொருட்களும் சூரியனை சுற்றி வருகின்றன. சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் 99.8% உள்ளது. அதாவது சூரிய குடும்பத்துல இருக்க மொத்த நிறை பாத்தீங்களா, அதுல வந்து 99.8% வந்து ஃபுல்லா சூரியன் தான். அந்த அளவுக்கு அது பெரியது. இது எவ்வளவு பெரியது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. சூரியன் 1.3 மில்லியன் பூமிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியதாகும். அதாவது கிட்டத்தட்ட 13 லட்சம். சரிங்களா? 13 லட்சம் பூமியை வந்து நம்ம வந்து
சூரியனுக்குள்ள வந்து நம்ம அடக்கி வைக்க முடியும். அந்த அளவுக்கு அது பெரியது. மேலும் அது வந்து அதுதான் வந்து ஒரு ஒளிரும் வந்து ஒரு நட்சத்திரம். அதாவது இப்ப நம்ம நிலாவை பார்க்குறோம் கரெக்ட்டுங்களா? அந்த அந்த ஒளி வந்து நிலாவை வந்து உருவாக்கல. அது வந்து சூரியன்லேருந்து வர ஒளியை வந்து அதை வந்து பிரதிபலிக்குது கரெக்ட்டுங்களா? ஸோ சூரியன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு நடுவுல இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி சூரிய குடும்பத்துல. முதல் கோள் பாத்தீங்கன்னா புதன். இது வந்து மிக அருகில் உள்ள கோள். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் சொல்லுவாங்க. சூரியனுக்கு அருகில் இருக்கும் புதன் அளவில் மற்ற கோள்களை விட மிகவும் சிறியது. ரொம்ப சின்ன கோள். இக்கோளில் வளிமண்டலம் இல்லாததால் பகல் நேரத்தில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் காணப்படும். மேலும் புதன் கோளுக்கு துணைக்கோள்கள் எதுவும் இல்லை. ஸோ துணைக்கோள்கள்லாம் என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். மேலும் இதுக்கு வளிமண்டலம் அப்படின்னு ஒன்று இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் வளிமண்டலம் ஒன்று இருக்கு. அதுல வந்து நிறைய கேசஸ்லாம் இருக்கு, வாயுக்கள்லாம் இருக்கு கரெக்டுங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா அது இல்லாதனால பகல் நேரத்துல ரொம்ப வெளிச்சமா இருக்கும். ஏன்னா வந்து அப்கோர்ஸ் வந்து சூரியன் பக்கத்துல இருக்கு. ஸோ வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருக்கும். இரவு நேரத்துல கடும் குளிர், ரொம்ப மைனஸ்ல வந்து அது ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப மைனஸ்ல போயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு லைக் பயங்கரமான மாறுதல்கள் கொண்ட ஒரு வளிமண்டலமே இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு மாறுதலான ஒரு வெப்பநிலை வந்து அதுல காணப்படுது. இரண்டாவதா இருக்கிற கோள் வந்து வெள்ளி. ஸோ இது வந்து ஒரு வெப்பமான கோள். இது வந்து புவியை போன்றே மொத்த அளவில் உள்ளதால் வெள்ளியையும் புவியையும் இரட்டை கோள்கள் என அழைக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து பூமியும் வெள்ளியும் வந்து இரட்டை கோள்கள் சொல்லுவோம். அதன் சுழலும் காலம் மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமாக உள்ளது. வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 243 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. ஸோ நம்ம பூமி வந்து ஒரு நாள்ல எப்படி நம்ம சுத்துதோ, தன்னைத்தானே சுத்திக்குதோ, அந்த மாதிரி வெள்ளி வந்து 243 நாட்கள் எடுத்துக்குது. யுரேனஸை போன்று இக்கோளும் கிழக்கில் இருந்து மேற்காக சுற்றுகிறது. அதாவது கடிகார சுற்றுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மற்ற எல்லா கோள்களுமே லைக் சூரிய குடும்பத்தில் இருக்க 8 கோள்களுமே மேற்குல இருந்து கிழக்கா தான் சுத்தும். சரிங்களா? ஆனா நம்ம வெள்ளி மற்றும் யுரேனஸ் 2 கோள்கள் மட்டும் பாத்தீங்கன்னா கிழக்குல இருந்து மேற்காக, அதாவது வந்து கிளாக் வைஸ் கடிகார சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வகையில சுற்றுது. ஸோ இது வந்து லைக் சுத்துறதுக்கும் வந்து நிறைய டைம் எடுக்குது, தனத்தானே ஒரு சுத்துறதுக்கும். சரிங்களா? மூன்றாவதா கோள் நம்ம வாழ்ற கோள் பூமி. ஸோ இது வந்து நம்ம உயிர்கோளம் அப்படின்னு சொல்றோம். புவியின் மேற்பரப்பு 4/3 பகுதி நீரால் சூழப்பட்டு உள்ளதால் நீலக்கோள் என்கிறோம். அதாவது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம பூமியை வந்து நீங்க வானத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மொத்தமா நீளமா தெரியும். காரணம் என்னன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4/3 பகுதி, மோர் தேன் 75% பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபுல்லா வந்து தண்ணீரால் சூழப்பட்டிருக்கு. நம்மளே பார்த்திருக்கோம் கடல் எவ்வளவு பெரிய பெருங்கடல்களா இருக்கு கரெக்டுங்களா பூமியில. அதனால வந்து அப்படி இக்கோளில் நிலம், நீர் மற்றும் வளிமண்டலம் காணப்படுவதால் உயிரினங்கள் வாழ தகுதியான சூழல் நிலவுகிறது. பூமியின் ஒரே துணைக்கோள் நிலவாகும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் நமக்கு தேவையான விஷயங்கள், நிலம், நீர் மற்றும் காற்று, வளிமண்டலம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இங்க வாழ முடியுது, இந்த உயிரினங்கள்லாம் வாழ முடியுது. இதோட துணைக்கோள் நிலவு. ஸோ நிலவை பத்தி நம்ம பின்னாடி வந்து வீடியோட பின்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். நான்காவதா பார்க்க போற கோள் செவ்வாய். இது வந்து செந்நிற கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனிடமிருந்து 4வதாக காணப்படும் செவ்வாய் கோளானது அளவில் புதனுக்கு அடுத்தபடியாக 2வது சிறிய கோள் ஆகும். இதன் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு உள்ளதால் செந்நிறமாக தோற்றமளிக்கிறது. வளிமண்டலம் மிகவும் மெல்லியதாக உள்ளது. இதன் துருவ பகுதிகளில் பூமியை போன்றே பனியுறைகள் காணப்படுகின்றன. ஸோ நிறைய சிமிலாரிட்டிஸ், அதாவது வந்து பூமிக்கும் செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒத்த வகையில வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வந்து இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால தான் இது வந்து செவ்வாய் சிகப்பு கலர்ல இருக்கு. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் செவ்வாய் வந்து ஒரு செந்நிறக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு. அது காரணம் வந்து இந்த ஸ்பெசிபிக் ஒரு கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா? ஸோ அது இருக்கு. மேலும் இதோட வளிமண்டலமும் ரொம்ப மெல்லியதா இருக்கு. ஸோ ஊடுருவது வந்து ஒரு கொஞ்சமா வந்து பூமியை விட கொஞ்சம் ஈஸி. 5வதான கோள் வந்து வியாழன். இது வந்து ஒரு பெருங்கோள். சூரிய மண்டலத்திலேயே சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப பெரிய வந்து ஒரு கோள் வந்து வியாழன் தான். நிலா மற்றும் வெள்ளிக்கோளுக்கு அடுத்ததாக பிரகாசமாக வெண்ணில் தெரிவது வியாழன் கோள். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா வானத்துல பாத்தீங்கன்னா நிலா வந்து ரொம்ப பெரிய அளவுல தெரியும், அதுக்கப்புறம் வெள்ளி தெரியும், அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரிய வந்து வியாழன் தான். தன் அச்சில் மிகவும் வேகமாக சுழலக்கூடியதாகும். ஸோ தன்னைத்தானே சுற்றுறதுல வந்து தன்னைத்தானே சுற்றுறது பிளஸ் சூரியனை சுற்றுறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணும். சூரியனை போன்ற இதன் வளிமண்டலத்திலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் காணப்படுகின்றன. கிட்டத்தட்ட சூரியன் மாதிரியே வந்து அந்த கேஸஸும் வந்து இதுல வந்து இருக்கு. இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், வியாழனை பொறுத்த வரைக்கும் அதோடைய துணைக்கோள்கள், அதாவது வந்து மூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து நிலா இருக்கிற மாதிரி வியாழனுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 79 கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் வரைக்கும். ஸோ நம்ம புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா 63 அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் வந்து இப்போ பாத்தீங்கன்னா 2020 வந்து 79 கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வியாழனுக்கு வந்து நிறைய வந்து
துணைக்கோள்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற கோள் பத்து வந்து சனி. இது வந்து வளையங்கள் கொண்ட கோள். பாறை துகள்கள், பனித்துகள்கள் மற்றும் திசுக்களால் ஆன பெரிய வளையங்கள் இக்கோளை சுற்றி காணப்படுகின்றன. ஓகேவா? இது வந்து மொத்தம் 82 துணைக்கோள்கள் கொண்டுள்ளது. இக்கோளின் பெரிய துணைக்கோள் டைட்டன் ஆகும். சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகியவை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் டைட்டன் ஆகும். ஸோ இதோட துணைக்கோளை பத்தி நம்ம ஸ்பெஷாலிட்டியை பார்க்குறோம். கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ வாயுக்கள் உள்ள ஒரு துணைக்கோள் வந்து டைட்டன் மட்டும்தான். பார்க்க வந்து ரொம்ப ஒரு அழகான கோள் வந்து சனி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோடைய வளையங்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானவை. ஸோ இதோட வளையங்கள் வந்து ரொம்ப இது வந்து குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் ஆயிருக்கு. அதாவது பாறை துகள்கள், பனித்துகள்கள் மாதிரி விஷயங்கள்லாம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 6வது கோள் சனி. 7வதான கோள் வந்து யுரேனஸ். இது வந்து ஒரு உருளும் கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வில்லியம் ஹெர்ஷல் என்ற வானியல் அறிஞரால் 1781ஆம் ஆண்டு யுரேனஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் இதுவாகும். மீத்தேன் வாயு உள்ளதால் இக்கோள் பச்சை நிறமாக தோன்றுகிறது. ஸோ ரொம்ப சிமிலரா நம்ம செவ்வாய்க்கு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இந்த கோளுக்கு வந்து மீத்தேன் வாயு தான் வந்து இது வந்து பச்சை நிறமா நம்மளுக்கு வந்து தெரியறதுக்கு வந்து காரணம். இதன் அச்சு மிகவும் சாய்ந்து காணப்படுவதால் சுற்றுப்பாதையில் உருண்டு ஓடுவது போன்று சூரியனை சுற்றி வருகிறது. அதாவது வந்து பூமி வந்து 23.5 டிகிரியில வந்து சாஞ்சிருக்கு. ஆனா யுரேனஸ் கோள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99 டிகிரி அந்த அளவுக்கு வந்து இது வந்து சாய்ந்து காணப்படுது. அதனாலதான் வந்து இது வந்து அப்படியே உருண்டுகிட்டே போய் சூரியனை சுற்றுற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. இது வந்து 7வது கோள். 8வது கோள் என்ன அப்படின்னா நெப்டியூன். இது வந்து ரொம்ப குளிர்ந்த கோள். சூரிய குடும்பத்தில் மிக தொலைவில் உள்ளதால் மிகவும் குளிர்ந்து காணப்படுகிறது. அப்கோர்ஸ் நம்ம புதன் பார்த்தோம். புதன் வந்து ரொம்ப சூடா இருக்கும். காரணம் வந்து சூரியனுக்கு பக்கத்துல இருக்கு. இது வந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு குளிர்ந்த கோளா சொல்லப்படுது. நீலம் மற்றும் வெள்ளை நிறமானது யுரேனஸ் கோளிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டுகிறது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரமா இருக்கு கோள் ரெண்டுமே, யுரேனஸ் நெப்டியூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதோட கலர், இதோடைய நிறம் நீலம் மற்றும் வெள்ளை வந்து யுரேனஸ்ல இருந்து ரொம்ப வித்தியாசமா காட்டுது. யுரேனஸோட கலர் என்னன்னு ஞாபகம் இருக்குங்களா? பச்சை. கரெக்டா? ஸோ இந்த காரணங்களால இது வந்து ஒரு வித்தியாசமா தெரியுது. இதுதான் சூரிய குடும்பத்துல இருக்கிற கடைசி கோள். ஓகேங்களா? இப்ப நம்ம சில இதை தாண்டிய விண்பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நான் முன்னாடியே சொன்னேன், அதாவது சூரிய குடும்பத்துல வந்து கோள்களை தாண்டி, சூரியனை தாண்டி பல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விண்பொருட்கள்லாம் என்னன்னு சொல்லி நம்ம குயிக்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா குறுங்கோள்கள், அதாவது ஆங்கிலத்துல வந்து டுவார்ஃப் பிளானட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் விண்பொருட்கள் ஆகும். புளூட்டோ வந்து இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இந்த கோள்கள்லாம் வந்து, இந்த குறுங்கோள்கள்லாம் வந்து கோள்களுக்கு தேவையான அடிப்படையான ஒரு விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணல. அதாவது வந்து சூரியனை சுற்றி வரணும், தன்னுடைய பாதையில சுழறணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். புளூட்டோ இதுக்கு வந்து ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். இரண்டாவது பாத்தீங்கன்னா நிலவு. நிலவு பூமியில் இருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது பூமியில வந்து 4 1 மடங்கு தான் வந்து இருக்கும். மனிதன் தரை இறங்கிய ஒரே விண்பொருள் நிலவாகும். ஸோ நம்ம மனிதன் வந்து கால் வச்ச ஒரு இடம் வந்து நிலவு தான். ஸோ நிலவு வந்து ஒரு துணைக்கோள். அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதாவது இந்த கோள்கள்லாம் வந்து சூரியனை சுத்துது. ஆனா சில துணைக்கோள்கள் வந்து அந்த கோள்களையும் வந்து சுத்துது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து நிலவு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் வந்து சிறு கோள்கள். சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருட்கள் சிறுகோள்கள் எனப்படும். செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கிடையே சிறுகோள்கள் மண்டலம் காணப்படுகிறது. ஸோ இந்த விஷயம் என்னன்னா, கோள்கள் அப்படின்றது வந்து கொஞ்சம் அளவுல பெரியதா இருக்கும். ஆனா இந்த சிறுகோள்கள் ரொம்ப குட்டியா இருக்கும். அதனால நம்ம இதை வந்து ஒரு கோள்களா வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ஆனா இவை எல்லாமே வந்து ஒரு கோள்கள் மாதிரியே சூரியனை சுத்தி வரும். அது எப்பவும் போல அது சூரியனை சுத்தி வரும். இந்த ஒரு மண்டலமா, அதாவது நிறைய சிறுகோள்கள் எங்க இருக்கு அப்படின்னா செவ்வாய் 4வது கிரகத்துக்கும் வியாழன் 5வது கோளுக்கும். ஸோ இந்த 4வது 5வது கோளுக்கு நடுவுல ஒரு நிறைய வந்து ஒரு சிறுகோள்கள் மண்டலமே வந்து காணப்படுது. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இன்னும் சில விண்பொருட்களை பத்தி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து வால் விண்மீன்கள். அதாவது வந்து நீங்க நிறைய ரொம்ப ஃபேசினேஷனா இருக்கும் இந்த விஷயங்கள்லாம். ஆனா ரொம்ப ரேரா தான் வந்து அப்பியர் ஆகும். நம்ம அடிக்கடி வந்து பார்க்க முடியாது. வால் விண்மீன்கள் தலை மற்றும் வால் பகுதிகளை கொண்டதாக காணப்படும். திடப்பொருளால் ஆன தலைப்பகுதி பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டுள்ளது. அதன் வால் பகுதி வாயுக்களால் ஆனது. ஸோ அதோட தலைப்பகுதி வந்து திடப்பொருட்களாகவும் வால் பகுதி வந்து வாயுக்களாலும் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இது வந்து ஹேலிஸ் காமெட் அப்படின்னு வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான விஷயம் சொல்லுவாங்க. அது ஒரு வால் விண்மீன் தான், ஹெலி வால் விண்மீன். அதாவது வந்து இது வந்து எந்த வருஷம் வந்துச்சுன்னா 1986ஆம் ஆண்டு இது வந்து நம்மளுடைய பூமியில வந்து நம்ம இதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இது இன்னும் 76 வருஷம் கழிச்சு, அதாவது வந்து அடுத்ததா 2061ஆம் வருடம்
இது வந்து திரும்ப வந்து பூமிக்கு தெரியும். ஸோ 76 வருஷத்துக்கு ஒரு தான் தெரியும். அஃப்கோர்ஸ் 1986 வந்தப்ப நானும் இதை பார்க்கல. இன்னும் 41 வருஷம் கழிச்சு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி இதை வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து விண்கற்கள். சூரிய குடும்பத்தில் உள்ள சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்களை விண்கற்கள் என்று அழைக்கிறோம். அட் த சேம் டைம் புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் வீழ்கற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ விண்கற்கள் அதே விஷயம் தான். நம்ம பூமியை வந்து அதை டச் பண்ணும்போது அது வந்து நம்ம வீழ்கற்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து சின்ன ஒரு கற்கள் இது அப்படியே வானத்துல வந்து இது ஆயிட்டு இருக்கு. சில டைமையும் வந்து அது வந்து ஒரு எரி நட்சத்திரமா மாறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அது வந்து நெருப்பை வந்து கேட்ச் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ இவைதான் சில சில விண்பொருட்களை பத்தி பார்த்தோம். இது நம்ம புவியின் சுழற்சியை பத்தி பார்க்க போறோம். பூமி சூரியனை வந்து மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருவதால் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கில் செல்வதாக தோன்றுகிறது. ஸோ எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி, சூரியன் எந்த திசையில ஒதுக்குது? எல்லாரும் சொல்லுவீங்க கிழக்கு திசையில ஒதுக்குன்னு சொல்லிட்டு. பட் அது காரணம் என்னன்னா பூமி வந்து எதிர் திசையில சுழலுது. ஸோ பூமி வந்து மேற்குல இருந்து கிழக்கா சுழலும் போது தான் சூரியன் வந்து எதிர் திசையில வந்து வர மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த சுழற்சி இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீப்பா வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் என்னன்னா சுழலுதல். புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதை சுழலுதல் என கூறுகிறோம். ஸோ தன்னோட அச்சில், அதாவது வந்து பூமி வந்து தன்னைத்தானே சுற்றுறது தான் வந்து நம்ம வந்து சுழலுதல் சொல்றோம். மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் புவியானது ஒரு முறை சுழலுவதற்கு 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாள், கரெக்டா ஒரு நாளுக்கு விட கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் 56 வினாடிகள் கம்மி. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுக்கு காரணம் வந்து இந்த சுழலுதல், தன்னோட அச்சில தன்னைத்தானே சுழல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சுற்றுதல். ஸோ நம்ம சுழல்றதை பத்தி பார்த்தோம். புவி தன் வட்டப்பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வே சுற்றுதல் எனப்படும். அதாவது பூமி வந்து சூரியனை எப்படி தன்னோட வட்டப்பாதையில சுற்றுது, அதாவது வந்து எப்படி அதை சுற்றி வருது அப்படின்றத வந்து நம்ம வந்து சுற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம். புவி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வரும். ஸோ ஒரு வருஷத்துல வந்து இது சூரியன் வந்து ஒரு ஃபுல் தன்னோட எலிப்டிக்கல் பாத்துல வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் போயிட்டு வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சூரியனை வந்து சுற்றி வருது. இதை தான் நம்ம சுற்றுதல் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு புரியுதா ஒரு நாள் என்ன அப்படின்னா பூமி வந்து தனதானே சுற்றுறதா ஒரு நாள், கரெக்டா? ஸோ அப்படிதான் வந்து இதெல்லாம் வந்து செஞ்சாங்க. அட் த சேம் டைம் பூமி வந்து ஒரு சூரியனை சுற்றி வர்றதுக்கு வந்து 1 இயர் அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணாங்க. இப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதுக்கு 365 நாள் சொல்றாங்க, எதுக்கு வந்து 24 மணி நேரம் சொல்றாங்கிறது காரணம் இது மட்டும்தான். ஓகே, ஸோ புவியோட கோளங்கள் பத்தி நம்ம குயிக்கா பார்த்துடலாம். நம்ம வந்து இதான் நம்மளோட இன்னைக்கோட கடைசியான நம்ம பார்க்க போற விஷயம். ஸோ என்னென்ன கோளங்கள்லாம் இருக்கு பூமியில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம், அப்புறம் உயிர்கோளம். ஸோ இந்த 4 விஷயங்களும் இருக்கு. பாறைக்கோளம் அப்படின்னா என்னன்னா புவியின் மேற்பரப்பில் காணப்படும் பாறைகள் மற்றும் மண் அடுக்கை பாறைக்கோளம் என்று கூறுகிறோம். ஸோ நம்ம வாழ்ற நிலம் அது ஃபுல்லா வந்து நீங்க பாறைக்கோளம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இரண்டாவது வந்து நீர்க்குளம்னா என்னன்னா பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், ஏரிகள், மலை உச்சிகளில் காணப்படும் பனியுறைகள், வளிமண்டலத்தில் காணப்படும் நீராவி ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். எது? நீர்க்கோளம், கரெக்டா? ஸோ நீர்க்கோளம் தண்ணீர் இருக்க இடம் ஃபுல்லா இருக்கிறது வந்து நீர்க்கோளம். மூணாவது வளிமண்டலம் அப்படின்னா என்னன்னா புவியை சுற்றி காணப்படும் பல்வேறு காற்று பகுதி வளிமண்டலம் எனப்படும். ஸோ பூமியை சுற்றி இருக்கிற காற்று நிறைந்த இடம் எல்லாமே வந்து நம்ம வளிமண்டலம் சொல்லுவோம். இது வந்து ஒரு பூமிக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் நம்மளுடைய மூச்சு, அதுக்கு தேவையான காற்று, அது வந்து நம்ம வளிமண்டலத்தில் தான் கிடைக்குது. உயிர்கோளம்னா என்னன்னா பாறைக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் உயிர்கோளம் ஆகியவற்றோடு தொடர்புடைய உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே பகுதி உயிர்கோளம் எனப்படுகிறது. அதாவது வந்து இது எல்லாமே சேர்ந்தது, ஒரு நிலம், நீர், காற்று எல்லாமே சேர்ந்து நம்ம வாழ்றதுக்கு தகுதியா இருக்க எல்லா இடமுமே உயிர்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். இது மனிதர்கள் வாழ்றதுக்கு மட்டும் இல்லாம பறவைகள், விலங்குகள் எல்லாமே வாழ்றதுக்கு காரணமா இருக்கிறது வந்து ஒரு உயிர்கோளம் தான். ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து ஒரு புவியின் கோளங்கள். ஆராய்ந்து கொண்டே இருங்கள். ஸோ நம்ம பாடத்துடைய கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துட்டோம். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னா நம்மளோட அண்டம் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய யூனிவர்ஸ், அது வந்து என்னைக்குமே வந்து நிறுத்துறதே கிடையாது. அதாவது இந்த பாயிண்ட்ல அது ஓகே நான் ரொம்ப பெருசாயிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதே கிடையாது. அது எப்பவுமே விரிவடைந்து கொண்டே தான் இருக்கு. சரியா? அதை போல நம்மளுடைய அறிவும் வந்து எப்பவுமே வந்து மேம்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. இன்டர்நெட் இருந்ததுன்னா வந்து அதை பயன்படுத்தி நிறைய வீடியோஸ் பாருங்க. எடுரைஸ் குளோபல் சேனல்லே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி ரிலேட்டடான நம்ம படிப்புக்கு தேவையான வீடியோஸ் எல்லாத்தையும். ஸோ எங்களுக்கும் நீங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா நான் குயிக்கா சொல்லிடுறேன். நீங்க உங்களுடைய கூகுள் குரோம்ல போயிட்டு எடுரைஸ் குளோபலுடைய சேனலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படிதான் இருக்கும். கரெக்டுங்களா?
ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே சப்ஸ்கிரைப்னு ஒரு வெல்கம். தேங்க்யூ. இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சைன்இன் கேட்கும். நீங்கள் சைன்இன் பண்ணி இது சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ கவனிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி போடுங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா தயவு செஞ்சு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on the next video.